அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to soul of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ஜெயம் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 136 verse 1 to 26. Verse 1. சங்கீதம் 136 1 முதல் 26 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. O give that unto the Lord, for he is good, for this and mercy endureth forever. வசனம் 2. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. O give the thanks unto the God of the gods, for his and mercy endureth forever. வசனம் 3. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. O give thanks to the Lord of the lords, for his and mercy endureth forever. வசனம் 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him who alone doth great and wonders, for his and mercy endureth forever. வசனம் 5. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him that he wisdom made this heaven, for his and mercy endureth forever. வசனம் 6. தண்ணீர்களுக்கும் மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him that and stretched out the earth above the waters, for his and mercy endureth forever. வசனம் 7. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him that and made and great and lights, for his and mercy endureth forever. வசனம் 8.
பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. The sun to the rule by the day, for his mercy endureth forever. வசனம் 9. இரவிலே ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. The moon and star to the rule by the night, for his mercy endureth forever. வசனம் 10. எகிப்தியருடைய தலைச்சான்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him that smote Egypt in their firstborn, for this mercy endureth forever. வசனம் 11. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணிவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Forget out Israel from the among them, for his mercy endureth forever. வசனம் 12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. With your strong hands and with your stature out Haram, for these mercy endureth forever. வசனம் 13. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him which and divide the Red Sea into part, for his mercy endureth forever. வசனம் 14. அதன் நடுவிலே இஸ்ரவேலையே கடந்து போக பண்ணினரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And made an Israel to pass through God to made us have it, for his mercy endureth forever. வசனம் 15. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலேயே கவிழ்த்து போடப்பட்டதை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. But and overthrew Pharaoh and this asked and in this Red Sea, for his mercy endureth forever. வசனம் 16. நம்முடைய ஜனங்களையே வனாந்தரத்திலே நடத்தினவரையே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him which and lead his people through God the wilderness, for his mercy endureth forever. வசனம் 17. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரையே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him and which and smith great and king, for his mercy endureth forever. வசனம் 18. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And slave smoking, for this mercy endureth forever. Once again. ஆல்ரெடி இதை ரீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And slave from his king, for his mercy endureth forever. வசனம் 19. எமோரியனின் ராஜாவாகிய சீகேனையும் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Sichem king of the Hemorites, for his mercy endureth forever. வசனம் 20. பாசானின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And Ogei the kings of Pasan, for his mercy endureth forever. வசனம் 21. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And give their lands for this heritage, for his mercy endureth forever. வசனம் 22. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவும் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Even hand the heritage unto the Israel is an servants, for his mercy endureth forever. வசனம் 23. தம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who remembered use in the your laws, yes state, for his mercy endureth forever. வசனம் 24. நம்முடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. And the redeemer use from your enemies, for his mercy endureth forever. வசனம் 25. மாம் மிச தேகமுள்ள யாவைக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who giveth food to all flesh, for his mercy endureth forever. வசனம் 26. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who give thanks unto the Lord of the heaven, for his mercy endureth forever. நாளைக்கு இந்த புக்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். எல்லா சாப்டர்லேயும் பாட்டம் அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் பாட்டம் இல்லை
சின்ன சின்ன பேராஸ்லாம் படிக்க கடவுள் கிருபை கொடுத்தார். நன்றி. Consonants என்ற helminating and lead of waste. Page number 183. The idea that inspired me in the 2001 in the basement in the Montreal as posted one of these fastest growing and the groundbreaking private companies in the America. இதோட bottom end para. The tricycles doors end here to these books doors. I hope you are looking forward to this square as much as I am. The company is a startup anymore, but we are just beginning to have the meaningful impact. As an example, in the first hit movement of the 2008 tricycle and the people's petting it is an brigades have keep and 52 million juice pouches, 5 million energy bar wrappers, 1 million soda bottles, and 10 million Coke wrappers from ended up in the lead fields and smile fraction of these and billions that indeed have we no debut tricycles will and greatly scale up it is an after's and the impact and those scale down the amounts of the waste what the most an interaction to the me in how the basis model will and you will I how the no David do there and will be more than a few twists as the journey unfolds. இது சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து ஒரு வயசானவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் அவர் பார்த்திங்கன்னா இன்னொரு வயசானவரை பற்றி சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னா கேகேடி நகரில் ஈபி இருக்குது. ஈபிக்கு பக்கத்தில் ஒரு வயசானவர் பழம் விற்பார். அவர் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும். அவர் அந்த இடத்துல உட்காந்து பழம் விற்றுட்டுருக்காரு. அவர் அந்த இடத்துல எனக்கு லிஃப்ட் கொடுத்து என்னை திருத்தங்கநாடார் காலேஜ் சின்னாடி மடம் ரோட்டில் இருக்க திருத்தங்கநாடார் காலேஜில் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் பெரியவரை பற்றி சொன்னார். அவருக்கு பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருந்தால் இவர் இப்படி இருக்கார். தான் சொந்த கையில் உழைச்சி அந்த வாழைப்பழங்கள்லாம் விற்று பனானாஸ் சேலிங் பண்ணி அவர் அதில் இருக்கார். கஷ்டப்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம அனுதினமும் அவரை போகும்போது வரும்போது பார்க்குறோம். அவர் அவ்வளோ அழுக்காக இருப்பார், ட்ரெஸ்லாம் அழுக்காக இருக்கும். அவர் சொந்த காலில் நின்று அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயசாகுது. அவர் நின்று அங்கே உழைச்சிட்டு இருக்காரு கடினமாக. அவருக்கெல்லாம் எதனா ஒரு கடை மாதிரி கொடுத்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். திங்க் பண்ண அவர்கிட்ட பேசினேன். இவருக்கும் சொன்னேன், இவரை பேசணும். அவர் வந்து கடவுளை பற்றி பேசும்போது உச்சந்தலை முதல் அடிப்பாதம் வரைக்கும் சிலுக்குது எனக்கு அப்படின்னு சொன்னார். அது வந்து குட் ஸ்பிரிட் கடவுளை பற்றி நம்ம பேசும்போது அப்படின்றத அவர் சொன்னார். அவர்கிட்ட பேசினேன். அவரை
இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர் டே செயின்ட் சர்ச்சு கூட ஒரு இன்வைட் பண்ணியிருக்கேன். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி. சண்டே ஒரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி. சண்டே ஒரு நாள் நம்ம அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை. அவர் படைத்த அந்த ஓய்வு நாளில் நம்ம அவருக்குன்னு முழுசாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொன்னேன். அவருக்கு 65 வயசோ ஏதோ வயசு. அத்தனை வயசுலேயும் அவரும் உழைக்கிறாரு. அவருக்கு தெரியாத விஷயத்த நான் சொன்னேன், அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு 35 வயசாகுது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத சொன்னேன். உதாரணத்துக்கு என்ன சொன்னேன்னா, நம்ம மூளையை இல்லை நரம்புகள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நியூரோ லிங்க்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளை கண்டுபிடிச்ச கடவுள் நம்மளை எப்படி இந்த உலக அண்ட சராசங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதிசயமானதாக நம்ம அதை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றத. அது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அவர் நம்மளை படைச்சார். அவரோட நாசியின் சுவாசம் அதில் நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. அந்த சுவாசம் அவரோடது தான், அவர்கிட்ட ரிட்டன் ஆகும். அவர் நம்மளை ஆதாம் ஏவாள் அவர் க்ரியேட் பண்ணும் போது அந்த ஆதாம் ஏவாள் மூலமா தான் நம்ம இவ்வளோ இருக்கோம். இது கம்மி தான் மக்கள். நம்ம அவர் சொல்படி கேட்டிருந்தோன்னா பூமி முழுசாக நிறைந்திருந்திருக்கோம். அந்த ஜீவக்கனியை சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்ந்துருக்கலாம். அதுலேருந்து நம்ம இப்படி ஆயணும். அதுக்கு காரணமும் அப்போ நம்மளை விட்டு கொடுக்காமல் நம்மளுக்கோசம் பூமியில் வந்து மறிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதன் காரணம் இது எதனால்னா, அவர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம். அவருக்கு யார் கொடுத்தார்? பிதா. இந்த மூணு பேரும் அவருடைய தேற்றவாளன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவரை பற்றி நம்ம படிக்கிறோம் பைபிளில். நம்ம ஒரு அற்புதமான படைப்புன்றதை வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மண்ணானது கீழே போயிடுது. அதுக்கு முன்னாடி நித்தியமாக வாழ்கிறதுக்கு நன்மை தீமை கனியை உண்ணாததுக்கு முன்னாடி ஜீவ விருட்சம்னு ஒரு கனி இருந்தது. அந்த கனியை நம்ம சாப்பிட்டதுனால நம்ம நித்தியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். 1000 வருஷன்றது நம்மளுக்கு கம்மி தான். இப்போ நம்மளுக்கு 70 வயசே அதிகமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 100 வயசை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எங்கள் பிரசிடெண்ட் தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னா 100 வயசு மேலே தாண்டி போயின்ட்டுருக்காரு. கடவுள் அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிளாக தான் நம்ம மேற்கொண்டு போயின்ட்டுருக்கோம் வாழ்க்கையில். இப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் குறித்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் நமக்குள்ள அவருடைய ஜீவ நமக்குள்ளே இருக்க அந்த ஜீவ ஆத்மா அவர்கிட்ட போவோம். நம்ம செய்தவைகள் எல்லாமே ஒப்புவிக்கும். அதை மாற்ற முடியாது. இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட நான் பேசினேன். அதை நான் யோசித்து பார்த்தேன். அவரோட நாசி மூலமாக நம்மளுக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காரு. அது ஜீவ ஆத்மா. மிருகங்கள் போல் அதுங்களுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அந்த ஜீவ ஆத்மா இருக்குது. அது நித்தியமாக அவரோட வாழும், அவரை போற்றுறோம், அவரை துதிக்கும். தூதர்கள் மாதிரி. தூதர்கள் வேறு, நம்ம வேறு. தூதர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறதும் கடவுளையே துதிக்கிறதும் அதுதான் அது வேலை. நம்ம நாசிலேருந்து வர நம்ம சுவாசத்தில் அவர் இருக்கார் நம்ம கூட. நம்ம அதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும். யாவும் இயேசு கிறிஸ்து எனக்கு உணர்த்தினார். மெய்யான பரமபிதா எனக்கு உணர்த்தினார் என்றதை நான் நம்புகிறேன். ஆமேன்.